Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி Z ஃப்ளிப்போட ஃபர்ஸ்ட் லுக் பற்றி பார்க்க போகிறோம். சாம்சங் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஃபோல்ட் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா புக் டைப் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக வந்தது. ஸோ ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த இயரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் வந்து பார்த்தோன்னா அஃபிஷியலாக இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் இந்த இப்போ வரப்போகிற கேலக்ஸி இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு சாம்சங் கேலக்ஸி Z ஃப்ளிப் அப்படின்னு நேமிங் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு ஓரளவுக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிவீல் ஆகிருக்கு. ஸோ கேலக்ஸி Z ஃப்ளிப் பார்த்திங்கன்னா 6.7 இன்ச் இன்ஃபினிட்டி ஃப்ளெக்ஸ் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து 22:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 2636 x 1080p பிக்சல் ரெசல்யூஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதில் இன்ஃபினிட்டி ஓ நாச் டிசைனும் இருக்குது. ஸோ லைக் இதுக்கு முன்னாடி பார்த்தா கேலக்ஸி நோட் 10 சீரிஸ், அது இல்லாமல் அப்கமிங் கேலக்ஸி S20 சீரீஸ்லலாம் எப்படி சென்டர் பஞ்ச் ஹோல் இருக்கோ அதே மாதிரி இதுலேயே வந்து சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்சைடு பஞ்ச் ஹோல் நாச்சில் பார்த்தீங்கன்னா 10 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. அது வந்து f2.4 அப்பச்சரில் ஒர்க் ஆகுது. இந்த டிஸ்பிளேன்னு இல்லாமல் ரியர் சைடில் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே வேறு கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிஸ்பிளே வந்து சூப்பர் AMOLED பேனலில் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் அதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் அந்த டிஸ்பிளே வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அந்த டிஸ்பிளே மூலிமா வந்து டைம் வந்து நோட்டிஃபை பண்ணலாம். டைம் அது இல்லாமல் வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து அதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.06 இன்ச்சு தான். அது ரியர் சைடில் கேமராவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரியர் கேமரா இருக்குது. ஒன்று வந்து 12 மெகா பிக்சல் f1.8 அப்பச்சரில் ஒரு ஒயிட் கேமரா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் கேமரா. அது வந்து f2.2 அப்பச்சரில் 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் ரன் ஆகுது. அது இல்லாமல் இதோட மெமரி வேரியண்ட்னு பார்த்தோன்னா இது வந்து 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து UFS 3.0 ஸ்டோரேஜ் பேஸ்டு டைப்பு. இதில் SD கார்டு சப்போர்ட் கிடையாது. அதே மாதிரி செக்யூரிட்டி வைஸ் பார்க்கும்போது இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் கிடையாது. அதே மாதிரி ரியர் மவுண்ட்லேயும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் கிடையாது. ஸோ இந்த டிவைஸ் வந்து Android 10ல் ரன் ஆகுது. சாம்சங்கோட One UI2.0ல் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் USB Type-C சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 சப்போர்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து Snapdragon 855+ ஆக்டோகோர் ப்ராசஸரில் ரன் ஆகுது. ஸோ இதில் வந்து 5G கனெக்டிவிட்டி வராது. ஃபைனலாக பார்த்தா இதில் வந்து 2 பேட்டரி வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 3300 mAh பேட்டரி. பட் இது வந்து ஃப்ளிப் மாடல் அப்படின்றதுனால 2 பகுதியிலையும் 2 பேட்டரியை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேட்டரியோட டோட்டல் mAh பார்த்தீங்கன்னா 3300 mAh. ஸோ அது இல்லாமல் இதில் வந்து 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது வந்து அப் டு 9 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தரும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எப்படி கேலக்ஸி ஃபோல்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்ததோ அதே மாதிரி அது புக்லெட் மாதிரி வந்தது. இது வந்து ஃப்ளிப் டைப் மாடல்லே ஃபோல்டபுள் டிஸ்பிளேல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க இன்ஃபினிட்டி ஃப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி கேலக்ஸி ஃபோல்டு ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான். பட் இந்த வாட்டி வந்து வெர்டிக்கலாக வந்து டிஸ்பிளே வந்து ஃபோல்ட் ஆகும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பர்பிள் அண்ட் பிளாக்ல வந்து இப்போதைக்கு இமேஜஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் அஃபிஷியலாக வந்து என்னென்ன கலர் வேரியண்ட் வரும்னு தெரியல. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கன் அடிச்சு விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் for watching this video guys.